Hi friends, welcome to Lifestyle Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். சாஃப்ட் மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ஈஸியா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வந்து நான் என்னென்ன பொருள் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாவுலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவையும் இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் வந்து நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியும் இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காய் வந்து நான் வந்து கேரட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். துருவி நான் கேரட் வந்து ஒரு கேரட் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை நம்ம வந்து இப்போ இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கரம் மசாலா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் காய் வெங்காயம் அது காரம் உப்பு எல்லாமே இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு சைட் டிஷ் அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை வந்து நம்ம கோதுமை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இதை நல்லா வந்து நம்ம மாவு வந்து நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி போட வேண்டியதுதான். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே கூட செஞ்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக வந்து சப்பாத்தி மாவு இருக்கிற மாதிரியே தான் கொஞ்சமாக மேலே வந்து கோதுமை மாவு தூவிட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மாவு வந்து நம்ம அங்கங்கே அப்படியே உடையும், வெங்காயம்லாம் இருக்கிறதுனால உடையும். ஸோ நல்லா மெல்லமாக வந்து நீங்கள் உருட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா நமக்கு அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். ஸோ வந்து வெங்காயம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதால் நடுவில் நமக்கு உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து மொல்லமாக வந்து நீங்கள் செய்யுங்க. இப்போ இது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. கல் வந்து தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம போட்டு எடுக்க வேண்டியதுதான். டேஸ்ட் அதாவது வந்து வெங்காயம் நம்ம இதில் காரம் உப்பு எல்லாமே வந்து காய் கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அதாவது இப்போவே நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணாதீங்க. அப்படி ஆயில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து நமக்கு நல்லா வெந்திருக்காது. ஸோ நல்லா ரெண்டு வாட்டி நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆயில் விட்டால் போதும். அதுக்கு முன்னாடி ஆயில் விட்டிங்க அப்படின்னா மாவு நல்லா வேகாது. இப்போ இது நல்லா திருப்பி போட்டுக்குங்க. இப்போ நமக்கு லைட்டாக கலர் வந்து பாருங்கள், நமக்கு கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம். சுற்றி நல்லா ஆயில் விட்டுக்குங்க. உங்ககிட்ட நெய் அந்த மாதிரி நெய் பட்டர் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயிலே நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா குக் ஆகும் போது அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம முட்டை ஆம்லேட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நமக்கு சைட் டிஷ் கூட நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். ஏன்னா இப்போ நமக்கு இது ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி. இப்போ இது எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ நமக்கு கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதுக்கு ரைத்தா தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைத்தா பண்ணுறதுக்கு தயிர் எடுத்துக்குங்க. தயிர் வந்து
உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ. ரைத்தா பண்ணும்போது நம்ம நார்மல் ரைத்தா பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே தான். தயிர் எடுத்துகிட்டு இப்போ இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ரைத்தா தான் இதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். ரைத்தா வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டைமும் நமக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ரைத்தா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.